இலங்கை கடற்படையினரால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வருகிற 31ஆம் தேதிக்கு மீண்டும் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். வணக்கம் கருத்து. அதாவது இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் வந்து எவ்வளவு ஆண்டுகளாக அங்க இலங்கை சிறையில் இருக்கிறார்கள்? கடந்த வருடம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சுமார் 700 விசைப்படைகளும் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் வந்துகிட்டு எமர்சன், வில்சன், லேங்லட், அகஸ்டஸ், பிரசாந்த் ஆகிய 5 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து போதைப் பொருள் கடத்தினால ஒரு பொய் வழக்கு பதிவு செய்து கடந்த ஒரு வருடங்களாகவே இவர்களை இலங்கையில் உள்ள அனுராதபுரம் சிறையில் அடைத்துள்ளது. இன்று இவர்கள் வந்து ஒரு 35வது முறையாக இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் நீதிபதி கஜ நீதிபாலன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆஜர்படுத்திய பின்பு கஜ நீதிபாலன் நீதிபதி மீண்டும் இவர்களை அனுராதபுரம் சிறையில் அடைத்து உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 31ஆம் தேதி மீண்டும் இவர்கள் 36வது முறையாக மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். தொடர்ச்சியாக இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போக்கை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இவர்கள் மீதான குற்றச்சாட்டு வந்து என்னவாக இருக்கிறது? இவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு இவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்களா? அதாவது இவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தினால்தான் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கும் இவர்களுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை என்றும் ஏற்கனவே இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் நிரபராதி மீனவர்களும் தொடர்ந்து ஒரு வருட காலங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையும் அனுராதம் துறையில் சுத்தப்படுத்தி வருகின்றார்கள். ஒரு நிரபராதியை எந்த வகையில் இலங்கை கடற்படை வந்து கைது செய்து தொடர்ந்து சிறையில் அடைத்து வைத்துள்ளது என்பது ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. இந்த ஒரு தகவல் அவர்களுடைய குடும்பத்தினரிடம் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளதற்கு. அதே மாதிரி இவர்களை விடுதலை செய்வதற்கு அரசு சார்பிலும் சரி அவர்கள் குடும்பத்தினரும் என்ன விதமான முயற்சிகள் எடுத்திருக்காங்க? இவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதால் அந்த உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்புடன் தொடர் குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழக அரசு சார்பில் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பாம்பனில் உள்ள மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தத்திடம் ஏற்கனவே இந்த நிதி வழங்கப்பட்டு இலங்கையில் உள்ள ஒரு வழக்கறிஞரை பிடித்து அங்கு வாதாட உத்தரவிட்டது தமிழக அரசு. அதன்படி அந்த அருளானந்தம் அங்கு ஒரு வழக்கறிஞரை பிடித்தாரே தவிர இதுவரை அவர் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி தமிழக அரசு பிடிக்கப்பட்ட வழக்கறிஞர் நீதிபதியிடம் சென்று ஆஜராகி விளக்கம் அளித்தாரா என்ற தகவலும் தெரியவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால் 2 லட்சம் ரூபாய் வாங்கி அருளானந்தம் தொடர்ந்து ஒரு மௌனமாகவே இருந்து வருகிறார். பத்திரிகை சார்பில் தெரிவித்ததற்காக தொடர்ந்து அவரிடம் இது சம்பந்தமான கேள்வி கேட்டால் தொடர்ந்து மறுத்து வருகின்றார். அவர் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இருந்துதான் வருகின்றது. இங்கு நடக்கும் விஷயங்களை இலங்கையில் நடக்கும் விஷயங்களை இங்கும் சொல்லி வருவதாக அருளானந்தம் மீது குற்றச்சாட்டில் கூறுகின்ற சூழ்நிலையில் தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறது. நன்றி மகேஸ்வரன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.